3 பேர் ஆலயத்திற்கு மன்றாட செல்கின்றார்கள், செபிக்க செல்கின்றார்கள். ஒருவர் போய் இறைவனிடம் செபிக்கின்றார். ஆண்டவரே, எனது குடும்பத்திலே நிறைய இன்னல்கள், இடைஞ்சல்கள், சமாதானமின்மை நிறைய இருக்கின்றது. நீர் எனக்கு சமாதானத்தை, அமைதியை கொடுக்க வேண்டும். நம்மள நிறைய பேர் மன்றாடுவேன்ல இல்லையா? வீட்டுக்கு வீட்டு வாசல் படி நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம், நம்ம வெளியே காட்டிக்கொள்வது போல மிகவும் அமைதியான, சமாதானமான, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத குடும்பங்கள். ஆனால் எல்லா வீட்லையும் இருக்குது, எல்லா வீட்லேயும் பிரச்சனை இருக்குது. ஸோ மன்றாடுறாங்க, வருஷக்கணக்கா, மாசக்கணக்கா, விசுவாசத்தோடு. கிடைக்கல. 2வது ஒரு ஆள் போய் மன்றாடுகின்றார். எனது வாழ்க்கையில் விசுவாசம் இருக்கு ஆண்டவரே, ஆனால் பணம், செல்வம் அவ்வளவு இல்லை. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அந்த செல்வம் தங்குதில்லை. ஆண்டவரே, எனக்கு செல்வத்தை கொடும். வருஷக்கணக்கா விசுவாசத்தோடு மன்றாடுறார், ஒன்றுமே கிடைக்கல. இன்னொருவர் போகிறார், ஆண்டவரிடம் மன்றாடுகின்றார். ஆண்டவரே, செல்வம் கிடைக்க வேண்டும், அதே போல சமாதானம், அமைதி கிடைக்க வேண்டும். அவர் பெருசா விசுவாசம் உள்ள ஒரு ஆள் போல தெரியல பார்க்கறது. ஆனால் அந்த ஆள் மன்றாடி ஒரு வாரத்தில் அவர் மன்றாடுறது எல்லாம் அவருக்கு கிடைச்சிட்டு, செல்வம், பணம், வீட்டில் அமைதி, சமாதானம் எல்லாமே கிடைச்சிட்டு. ஆனால் நமக்கு சாதாரணமாக ஒரு பிரச்சனை இருக்கும்ல, நமக்கு கிடைக்காட்டிலும் பரவாயில்ல, அவங்களுக்கு எப்படி இது கிடைக்கலாம், நம்மளும் தான் மன்றாடுறோம். ஆனால் அவர் ரொம்ப 2-3 நாள் தான் மன்றாடுறார். எப்படி இவர் ஆண்டவர் செய்யலாம்? இது நாட் குட், நோ ஜஸ்டிஸ், நீதி இல்லை, நேர்மை இல்லை, அது இல்லை, இது இல்லை. 2 பேரும் போய் ஆண்டவரிடம் முறையிடுகின்றார்கள். ஆண்டவர் கொஞ்சம் ஹைடெக், நம்ம தெரிஞ்ச ஆண்டவர் போல அல்ல, கொஞ்சம் ஹைடெக். இப்போ என்ன பிரச்சனை? ஆண்டவரே, நாங்கள் மன்றாடினோம், கிடைக்கல. அந்த ஆள் மன்றாடினாரு, கிடைச்சிட்டு. அப்போ ஆண்டவர் சொன்னார், உட்காருங்க, நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் காட்டுறேன். ஷார்ட்ஸை பார்த்தோன்னே உங்களுக்கு புரியும். ஷார்ட்ஸ் காட்டுறார். முதல் ஆள், ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை கொடும், ஆண்டவரே எனக்கு அமைதியை கொடும், மன்றாடுறாங்க, கிடைக்கல. 2வது ஆள், ஆண்டவர் ஷார்ட்ஸ் காட்டுறாரு. ஆண்டவரே எனக்கு செல்வத்தை கொடும், ஆண்டவரே எனக்கு பணத்தை கொடும், கிடைக்கல. ஆண்டவர் ஷார்ட்ஸ் காட்டிட்டார். இப்போ இந்த 2 பேருக்கும் சரி, இது நம்ம தான், அவன் எப்படி மன்றாடி இருப்பான்? ஷார்ட்ஸ் போட்டு காட்டுறாரு. அந்த பையன் என்ன செய்கிறான்? ஆண்டவரே, நிறைய நாளாக நான் பார்த்துட்ருக்குறேன், இந்த வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள வீட்டில் எப்பயுமே சண்டையாக இருக்குது, அமைதி ஒன்றும் இல்லை. ஆகவே ஆண்டவரே, தயவு செய்து அந்த வீட்டுக்கு அமைதியை கொடும், அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடும், அவர்களது வாழ்க்கையில் ஒரு நாளாவது அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அதை அவர்களுக்கு கொடும் ஆண்டவரே. பிறகு அது முடியலை ஷார்ட்ஸ். 2வது நாள் கதை மன்றாடுறான், ஆண்டவரே, அந்த வீடு அப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த சைடில் அவங்க கஷ்டப்படுறாங்க, உழைக்கிறாங்க ஆண்டவரே, ஆனால் ஒன்றுமே தங்குதில்லை. அதனால் ஆண்டவரே, தயவு செய்து அவர்களுக்கு அந்த செல்வம் என்னும் வரத்தை கொடும், அவர்கள் அதை கொண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும். அடுத்த நாள் பார்த்தா அந்த செல்வமும் அந்த அமைதியும் அட்ரஸ் மாறி நடு வீட்டுக்கு வந்துட்டு. அப்போ அதோட முடியலை கதை. இந்த மனுஷன் போயிட்டு ஆண்டவரிடம் முறையிடுகின்றார். நல்லதுக்கு தான் முறையிடணுமா, கெட்டதுக்கு தான் முறையிடணுமா? நல்லதுக்கு முறையிடலாம். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் இதெல்லாம் கேட்கல, நான் அவங்களுக்கு தான் கேட்டேன், நீங்கள் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கணும். ஆண்டவர் சொல்கின்றார், நான் கொடுக்க ஆவலாக இருக்கின்றேன், நான் அதை அவர்களுக்கு கொடுக்க எந்த விதமான சங்கடமும் எனக்கில்லை, கொடுக்க ஆவலாக இருக்கின்றேன். ஆனால் அவர்கள் அதை தங்களுக்காக கேட்காமல் எப்பொழுது இன்னொருவருக்காக கேட்டு மன்றாடுகின்றாரோ அன்று நான் அவர்களுக்கு அதை கொடுப்பேன். கதை இன்னும் முடியலை. இதை பார்த்துட்டு இந்த 2 பேரும் போய் வீட்டில் ஒரு மாநாடு வைக்கிறாங்க.
ஹஸ்பண்ட் சொல்கிறாரு ஒய்ஃப்ட்ட. இப்போ நம்ம பக்கத்து வீட்டுக்காரனுக்காக கேட்டால் அவனுக்கு இன்னும் டபுள் ஆகிடும். அதனால் நீ என்ன செய், சாதாரணமாக அப்படி தானே பேசுவோம் மனைவியை பார்த்து, நீங்கள் வாங்கலாம் சொல்ல மாட்டேன்ல. நீ என்ன செய், நீ மன்றாடும் பொழுது ஆண்டவரே எனது கணவனுக்கு கொடும், நான் மன்றாடும் பொழுது ஆண்டவரே என் மனைவிக்கு கொடும், அப்படி மன்றாடுறேன். ஸோ எல்லாமே இங்கே தான் தங்கும். அந்த வீட்டுக்காரங்களும் அப்படி தான், 2 பேரும் மன்றாடுறாங்க, மாற்றி 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 மன்றாடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா அந்த நடு வீட்டுக்காரனுக்கு பயங்கரமாக ஆசீர்வாதம் நிரம்பி வழியுது. அவன் போய் கேட்குறான், என்னையா ஆண்டவரே திருப்பி எனக்கு தான் கொடுத்துருக்கேன். இல்லை, 2 பேருமே மாற்றி மாற்றி அவங்க வீட்டுக்கு கேட்டிருக்கிறாங்க, அதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எனது தமிழ் மக்களை பற்றி நான் சிந்திக்கும் பொழுது எனக்கு பிடித்த ஒரு விடயம், நிறைய விஷயம் எனக்கு பிடிக்காது, உண்மையை சொல்லணும் இல்லை, அவங்களுக்கு இருக்க என்கிட்ட நிறைய பிடிக்காத விஷயம், அதை மாற்றிக்கொள்ளணும் நான். ஆனால் அவங்கள்ட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னால், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல், அவர்கள் செபமாலை சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் எமது தமிழ் குடும்பங்களுக்கு, அவர்களது வேண்டுதல்களுக்கு, அவர்களது செபங்களுக்கு ஆண்டவரே இறங்கி அருளும், ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்தருளும். அது உங்களுக்கு கிடைச்சிருக்கோ தெரியல, உங்கள் செபம் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் எப்பயும் சந்தோஷமாக இருக்கிறேன், எப்பயுமே நல்ல வாழ்க்கை, நிறைய ஆசீர்வாதங்கள், தகுதி இல்லாமல் இருந்தாலும் அது எனக்கு கிடைக்கின்றது, மற்றவர்களின் செபங்களின் பலன். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எலிசபெத்தை மரியாள் சந்தித்த த விசிட்டேஷன், இதில் என்னன்னு சொன்னால், நம்ம மக்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்றதில்லை. 3 சந்திப்புகள் நடக்கின்றன, 6 பேருக்கு இடையில இந்த சந்திப்புகள் நடக்கின்றன. நம்ம என்ன சொல்லுவோம், மரியாள் எலிசபெத்தை சந்தித்த. மற்ற 4 பேரையும் பற்றி பார்க்க முதல்ல, இந்த எலிசபெத் யார்? இந்த எலிசபெத் யார்? யோவானின் தாயார், திருமுழுக்கு யோவானின் தாயார், மரியாளுக்கு சொந்தம். மரியாள் யார்? இறைவனின் தாயார் இல்லையா? அதுதானே நம்ம சொல்கிறோம், இறைவனின் தாயார் சொல்கிறோமா இல்லையா? மதர் ஆஃப் காட். ஜனவரி மாதம் 1 தேதி என்ன திருவிழா? நியூ இயர் ஃபாதர், புத்தாண்டு இல்லை, புத்தாண்டு உலகத்திற்கு, திருச்சபைக்கு மரியாள் இறைவனின் தாயார் திருவிழாவை கொண்டாடுகின்றோம். அதே இறைவனின் தாயார் திருவிழாவை ஜனவரி 1 கொண்டாடுறோம். உலகத்தின் மீட்பின் தொடக்கம், இறைவன் உலகை மீண்டும் புதியதாக படைப்பின் தொடக்கம் மரியாளின் மூலமாக வருகின்றது. மரியாள் இறைவனின் தாய், இயேசுவின் தாய். மரியாள் என்ன சொல்லி செஞ்சிருக்கணும்? ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி எனக்கு மங்கள வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க, அந்த ஒரு ஸ்னாப்ஷாட் ஒன்று போட்டு, நான் பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஓப்பன் ஹவுஸ் வச்சிருக்கிறோம், நீங்கள் எல்லாம் வாங்க வாங்க வந்து என்னை வாழ்த்துங்கள் சொல்லியிருந்தா வந்திருப்பாங்க இல்லை? நிச்சயமாக வந்திருப்பாங்க. ஆனால் மரியாள் என்ன செய்கின்றார்? ஐயோ, எலிசபெத் முதிர்ந்த வயதில் கர்ப்பமாகி இருக்கின்றார், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி நினைத்து எலிசபெத்திற்கு உதவுவதற்காக மரியாள் அந்த கஷ்டமான பயணத்தை செல்கின்றார். அந்த காலத்துலலாம் இப்படியெல்லாம் இருக்காது, நம்மளது போல் ஹைண்டாய் காரில் ஏறி ஒரு ½ அன் ஹவர்லாம் போக முடியாது. கஷ்டமான அந்த பயணத்தை மரியாள் செய்வதற்கு காரணம், இறை அன்பை நான் அவருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது எப்படி தெரிகின்றது என்று சொன்னால், முதல் குரூப் ஆஃப் சந்திப்பு எலிசபெத் மரியாளை, மரியாள் எலிசபெத்தை சந்திப்பது. மரியாள் எதற்கு போகின்றால்? எலிசபெத்திற்கு ஆறுதலாக இருக்க, எலிசபெத்திற்கு மகிழ்ச்சியை கொடுக்க, எலிசபெத்துக்கு உதவியாக இருக்க. மரியாளின் அங்கே பெல் இருந்திருக்காது இல்லை, போனோன்னா பெல் இருந்திருக்காது. என்ன நடந்திருக்கும்? மரியாள் கதைச்சிருப்பாங்க இல்லை, பேசியிருப்பாங்க. எலிசபெத் அம்மாளே இல்லாட்டி ஆண்டியோ ஏதோ சொல்லியிருப்பாங்க. எலிசபெத் சொல்கின்றார், உமது குரல் எனது காதுகளில் ஒலித்தவுடன் எனது
கருவில் இருந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளிற்று. The moment மரியாள் உள்ளே போகும் பொழுது அவளது வார்த்தை, அவளது பிரசன்னம், அவளது உடன் இருப்பு அந்த கருவில் உழந்த குழந்தையை துள்ள வைக்கின்றது, சந்தோஷப்படுத்துகின்றது. அதைத்தான் மரியாள் செய்கின்றார். இங்க இரண்டாவது சந்திப்பை நாங்கள் பார்க்கின்றோம். யாரை சந்திக்கிறாங்க? 2 பிறவாத இன்னும் குழந்தைகள், கருவில் இருந்த குழந்தைகள் 2 சந்தித்துக் கொள்கின்றன. யோவானை கிறிஸ்து சந்திக்கின்றார். யோவானுடன் தனது அன்பை, மகிழ்ச்சியை கிறிஸ்து இறைமகன் பகிர்ந்து கொள்கின்றார். சரி, 2 முடிஞ்சது, எங்க மற்ற செட் வேற என்ன இருக்கு ஃபாதர் கேட்கலாம். எப்பயுமே இந்த கணவர்கள் பாவம் பேக்ரவுண்ட்லேயே இருப்பாங்க, யாரும் அவங்கள கண்டு கொள்றதில்லை இல்லையா? சக்கரியாஸ், சூசை, அவங்க தான் டிரைவர்ஸ், ஷாஃபர்ஸ். அவங்க மரியாளையும் எலிசபெத்தையும் சந்திக்க உதவியாக இருப்பது இந்த 2 தந்தைமார்கள். யார் சந்திப்பு? சக்கரியாஸ் யோசேப்பை சந்திக்கிறார். என்ன பேசியிருப்பாங்க? எனக்கு ஒரு நாள் இதை பற்றி யோசிக்கும் பொழுது, சக்கரியாஸ் இப்படி கேட்டிருப்பாரோ, எங்க உங்கள் ஒய்ஃபுன்னு தான் ஒரு கேள்வி கேட்டாங்க, ஆனால் கடவுள் ஆசீர்வதிச்சு விட்டுட்டாரு. நானும் தான் அதே கேள்வியை கேட்டேன், ஆனால் கடவுள் என்னை என்னை வாய் பேசாதபடி தண்டித்து விட்டார். அதே கேள்வியில் அதே கேள்வியில் மரியாள் கேட்கின்றார், இது எப்படி ஆகும்? நான் கணவனை அறியேனே. அதெல்லாம் அவர் பேலன்ஸ் பண்ணுவார் கடவுள். அதனால நீங்கள் எந்த பிரச்சனையும் படக்கூடாது, ரொம்ப எல்லாம் யோசிக்கக்கூடாது. எத்தனை பேர் இப்படி யோசிப்போம்? எத்தனை பேர் யோசிப்போம்? பிரச்சனை வந்தா எப்பா அது தலையில் போட்டுட்டு யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு, அது வேற பெண்கள் புதுசாலாம் சொல்லி கொடுக்க வேணாம் இல்லை? அழுதுட்டு அழுதுட்டு அழுதுட்டு, நமக்கு மட்டும்தான் இப்படி வருது இருக்கிறோம் இல்லையா? ஆனால் சக்கரியாஸ் கேட்டிருப்பார். நானும் அதே கேள்வி தான் கேட்டேன், ஆண்டவரே இது எப்படி ஆகும்? ஓ, ஐமிச்சம் எல்லாம் பண்றீங்க, யூ ஆர் டவுட்டிங். அப்படியே கொஞ்ச நாள் பேசாமல் தியானியுங்கள். மரியாள் சில நேரத்தில் நான் அதை யோசிக்கும் பொழுது எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. மரியாள் என்ன யோசிக்கின்றார்? இந்த குழந்தை தகப்பன் இல்லாத நிலையில் பிறந்தால் அந்த குழந்தைக்கு ஒரு என்ன வரும்? தமிழ் மக்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஒரு இழுக்கு வரும். இந்த குழந்தையை பற்றி மக்கள் பேசுவார்கள், நான் கணவனை அறியேனே, இது நடந்தால் எப்படி ஆகும்? நீங்க திருப்பி போயிட்டு மங்கள வார்த்தையை வாசித்து பாருங்கள். அடுத்த வசனம் தேவதூதர் சொல்வார், அந்த குழந்தை உன்னதரின் மகன் எனப்படுவார். அதனால நீங்க கவலைப்படாதீங்க, அந்த குழந்தைக்கு எந்த இழுக்கும் வராதபடி அவர் பார்த்து கொள்வார். அதனால் கவலைப்படக்கூடாது. இதோ நான் உமது அடிமை. அது தேவதாயார். அப்ப நிச்சயமா சூசேப்பட்ட கேட்டிருப்பார் சக்கரியாஸ், வை திஸ் ஓரவஞ்சனை? ஏன்? நானும் அதே தான் கேட்டேன், அவங்களும் அதே தான் கேட்டாங்க. அப்ப சூசை சொல்லியிருப்பார், நீங்க கேட்கும் பொழுது என்னால் முடியலை, ஐ எம் an old man, ஆபிரகாம் அதே போலதான். ஆனால் மரியாள் கேட்கும் பொழுது தனக்காக கேட்கவில்லை, தனது குழந்தைக்காக அவள் கேட்கின்றாள். ஆகவே இறைவன் தண்டிப்பதற்கு பதிலாக இறைவன் ஆசீரை கொடுக்கின்றார். நான் சொன்ன கதையில ஒரு சின்ன ஒரு திருத்தத்தை நான் ஏற்படுத்த விரும்புகின்றேன். நீங்க மண்டாடுறது கிடைக்கணுமா? செவிப்பது உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? மண்டாடுங்க, விசுவாசத்தோடு மண்டாடுங்க, மற்றவர்களுக்காக மன்றாடுங்க. என்ன திருத்தம்? மற்றவர்களுக்காக மன்றாடும் பொழுது கணவன் மனைவிக்காக மன்றாடலாம், கணவன் மனைவிக்காக மன்றாடலாம், மனைவி கணவனுக்காக மன்றாடியே ஆக வேண்டும். அத்தோடு நாங்கள் எவ்வளவு தூரம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகின்றோமோ, பரிந்து கேட்கின்றோமோ, இறைஞ்சி மன்றாடுகின்றோமோ, நிச்சயமாக இறைவன் எம்மை ஆசீர்வதிப்பார். எமது மன்றாட்டுகளுக்கு இறைவன் செவி சாய்ப்பார்.
இன்றைய வாசகத்துல, முதல் வாசகத்துல ஒரு முக்கியமான ஒரு விடயம், நம்ம நிறைய பேர் அதை யோசிச்சிருக்க மாட்டோம். முதல் வாசகம் ஸ்தேவான், பழைய டிரான்ஸ்லேஷன். முடியப்பர் சொல்லுவாங்க. முடியப்பர்னு சொன்னா அவருக்கு நிறைய முடி இருக்கும். என்னையெல்லாம் பார்த்து நீங்க அவர் இட போடக்கூடாது, நிறைய முடி இருக்கும், அதனால முடியப்பர். சின்னப்பர்னு சொன்னா அவர் ரொம்ப சின்னவர், சின்னப்பர். ராயப்பர்னு சொன்னா, ராய் மீன்ஸ் ராக், ராய், ராயப்பர். அருளப்பர்னு சொன்னா ஞானமுள்ளவர், அருள் அப்பர், இறை அருளை பெற்றிருக்கிறவர். இப்படி தமிழ் பழைய டிரான்ஸ்லேஷன் எல்லாம் அர்த்தத்தோட பேர் வச்சிருப்பாங்க. நமது புதிய பாப்பரசர் இருக்காருல்ல, அவருடைய பேர் என்னது? லியோ. சிங்கராயர், சிங்கம், லியோ சிங்கம். இவருக்கு முதல் பிரான்சிஸ் இருந்தாங்கல்ல, அவருக்கு முதல் ஆசீர்வாதப்பர் இல்லையா, பெனடிக்ட், பெனடிக்ஷன், ஆசீர்வாதப்பர். அவருக்கு முதல் நீங்க என்ன சொல்லுவீங்க? நம்ம தமிழ் மக்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க, பவுல் அப்படி சொல்லுவீங்கல்ல. அவருக்கு என்ன சொல்லுவாங்க? அருளப்பர், சின்னப்பர். இரண்டாம் அருளப்பர், சின்னப்பர், ஜான் பால் II. அப்ப இறைவன் நம்ம கத்தோலிக்க திருச்சபை பேர் வைக்கும் பொழுது அர்த்தத்தோட வைப்பாங்க. முடியப்பர், முடியப்பர் அவரை கல்லால் அடித்து கொல்ல வரும் பொழுது, நமக்கு சின்ன வயசுல அதை கேட்கும் பொழுது ஒரு விஷுவலைசேஷன் பண்ணுவோம். எல்லாரும் கல் எடுத்துட்டு வராங்க, கொல்ல போறாங்க, பயங்கரமா இருக்கும், ரத்தம் எல்லாம் போகும். ஆனா முடியப்பர் பார்க்கும் காட்சி என்னது? அவருக்கு கல் கொண்டு வர்றது தெரியல, ரத்தம் தெரியலை, நோவு தெரியவில்லை. என்னது? அவர் வானத்தை அந்தார்ந்து பார்த்து இயேசு இறைமகன் இறைவனின் தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றிருப்பதை காண்கின்றார். இறைவன் மகன் வலப்பக்கத்தில், ரொம்ப எல்லாம் அப்படி பாக்குறீங்க, இயேசு தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றிருப்பதை காண்கின்றார். இது சும்மா ஒரு சீன் அல்ல. விசுவாச பிரமாணம் சொல்றோம் இல்ல, விசுவாச பிரமாணம் சொல்றேன்ல, இன்னைக்கு சொல்லும் பொழுது கொஞ்சம் கவனமா கேளுங்க. இயேசு பரலோகத்திற்கு எழுந்தருளி தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். எதுக்கு அங்க தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார்? நமக்காக பரிந்து பேச. இயேசு நமக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். புனித முடியப்பர் அங்க பார்க்கும் பொழுது இயேசு வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். ஆகவே நான் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை. நமது வாழ்க்கையில் கற்கள் வரலாம், முட்கள் வரலாம், ஈட்டிகள் வரலாம், வாட்கள் வரலாம். நம்ம என்ன செய்யணும்? எங்க ஜூம் பண்ணி பார்க்கணும்? வாட்களையா, கற்களையா, ஈட்டிகளையா, கஷ்டங்களையா, துன்பங்களையா? எதை பார்க்க வேண்டும்? அந்த பையனுக்கு புரியுது. வானத்தை அண்ணாந்து பார்த்தால் இறைமகன் நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார் என்பதை நாங்கள் உணர்ந்தால் நிச்சயமாக நமக்கு கஷ்டங்கள், துன்பங்கள், இன்னல்கள், இடைஞ்சல்கள் ஒரு பொருட்டாகவே இருக்காது. யார் என்ன சொன்னாலும், யார் என்ன செய்தாலும், இறை மகன் எனக்காக பரிந்து பேச இறைவனின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் என்ற உணர்வு, விசுவாசம் என்னிடம் இருந்தால், கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இங்க தான் நான் ட்விஸ்ட் வைக்க போறேன். அந்த விசுவாசம் நம்ம இருந்தால் இனிமேல் எனக்காக, உங்களுக்காக தன்னலமாக மன்றாடுவதை நிறுத்துங்கள். மற்றவர்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசுங்கள். ஏன் ஏன் இவ்வளவு நேரம் சொன்ன? உங்களுக்காக பரிந்து பேச அங்கு இறை மகன் இருக்கின்றார். அவர் நம்மளை பார்த்துக் கொள்வார். நம்ம மற்றவர்களுக்காக மன்றாட வேண்டும். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, மரியாள் சந்திக்க போனது தனக்காக அல்ல, எலிசபெத்திற்காக. இயேசு சந்திக்க போனது தனக்காக அல்ல, அருளப்பருக்காக, ஸ்நாபக அருளப்பருக்காக. சூசை சந்திக்க போனது தனக்காக அல்ல, சக்கரியாசுக்காக. இனிமேல் நாம் மன்றாடும் பொழுது மற்றவர்களது தேவையை முன்வைத்து மன்றாடுவோம். ஏன்? எனது தேவையை இறைவன் முன்னிலையில் வைத்து மன்றாட மரியாள் இருக்கின்றார். மரியாளின் மைந்தனாகிய எனது சகோதரனாகிய கிறிஸ்து இருக்கின்றார். அந்த நம்பிக்கையில் மற்றவர்களுக்காக மன்றாட நமது விசுவாசத்தை நாங்கள் எழுந்து நின்று அறிக்கையிடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே.